சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய 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 சங்கரா. குருப்யோ நம. நமஸ்தே சுகுணாதம் காஞ்சி பீட்டம் சுரபஜிதம் திவ்யகணவேசம் காஞ்சி ஜெகதனமஸ்தே பரகண சித்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரமாமதானம் கலியுதயம் காஞ்சிமணி இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் உடம்புல ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு என்ன? சூடா காபி சாப்பிட்டாச்சா? என்ன சூடா காபி சாப்பிட்டாச்சா? பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியாம மூச்சு கூட விட முடியாது. ஏன்னா அந்த மாதிரி அனுபவங்கள் ஏன் நான் சொல்றேன்னா, அது மாதிரி பண்ணியிருக்காரு பெரியவா. மூச்சு நீ உள்ளேருந்து காற்று, வயிற்றுக்குள்ளேருந்து காற்று வந்தால் தான் நாதஸ்வரம் வாசிக்க முடியும். காற்று இல்லாமல் பண்ணிடுறேன்னு ஒருத்தர் வாசிக்காமல் இருந்திருக்கார். வாசிக்க விடலை அவரை. அப்புறமா அவர் பரமேஸ்வரன் நினச்சிட்டு நான் அங்கேயே இருக்கேன். ஏன்னா அவருக்கு கிளம்புறான்னு பார்த்தார் அந்த ஆசிரியத்வான். அப்போ பரமேஸ்வரன் மேலே அப்புறம் எப்படி பக்தி வரும்? நினச்சா பண்ணிடுவார். வயிற்றுக்குள்ளே வாய்க்குள்ளேருந்து உள்ளே போகிற காற்று வயிற்றுக்குள்ளே போய் அதுதான் ஊதிண்டு விசில் மாதிரி அதுதானே நாதஸ்வரம் வாசிக்கிறார். வயிற்றுக்குள்ளே காற்றே இல்லாமல் பண்ணியிருக்கார் பெரியவா. இதெல்லாம் எப்படி நம்மளாம் முன்னாடியே சொல்லியிருக்கோம். கொல்லங்கோடு கேரளாவில், அந்த கொல்லங்கோடில் முகாம் பெரியவா. அன்றைக்கி வேத சதஸ் இருக்குது, ஏற்பாடாக இருக்குது. விஷ்ணுபுரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு வயசான ஒரு வேத பண்டிதர் வந்திருக்கார். வயசானவர், ரொம்ப வயசானவர். சதஸ்ன்னு ஆரம்பிக்கலை காரங்கடத்தில். அவர் தினமும் அவருக்கு ஒரு பழக்கம், காஃபி குடிக்கணும் சூடா அப்படின்னு. அங்கெங்கே கிடைக்கும்? அது சாதாரணமாக மகாபெரியோட கேம்பில் அந்த காஃபி பேண்டு கிடைக்காது. அதனால் இவர் மனசில் யோசிச்சுட்டே ஒரு காஃபி காத்தால் குடிக்க முடியாமல் இருக்கு அப்படின்னு மனசில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு இதுலேயே இருக்கார். அந்த மனசில் உள்ளேயே இருக்குல்ல. திடீர்னு ஒருத்தர் அணுக்கு தொண்டர் ஒருத்தர் வந்தார். ஸ்டாஃப் அணுக்கு வாங்க மாமா, வாங்க வாங்க காஃபி வாங்க. எழுந்து உடனே போனார். அங்கே போனால் தனியாக ஒரு இடத்துல அவருக்கு காஃபி கொடுத்தா நல்லா நிம்மதியாக காஃபியும் டம்ளர் இதோட கப்போட கிடச்சிது. எல்லாம் ஆற்றி நல்லா குடித்தார். நிம்மதியாக வந்தார், உட்காந்துட்டார். உடனே பெரியவா அப்போ தான் சதஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவரை கூப்பிட்டாருங்க வாங்க அப்படின்னு கேட்டு அவர் சொன்னார். எழுந்து போனார். சொன்னார், காஃபி குடிச்சியா? இப்படி தலையாட்டுறதுக்கு யோசிச்சிருந்தார் பெரியவா. அதற்கு எப்படி யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு கொடுத்துட்டாரு, நைஸாக குடிச்சிட்டோம். பெரியவா கேட்குறாளேன்னு பொய் சொல்ல மாட்டார். இருந்தாலும் அப்படி தலையை ஆட்டுற மாதிரி ஆரம்பித்தார். சூடாக காப்பி குடிச்சியும் அப்படின்னு அடுத்தது கேட்டார். அப்படின்னு இழுத்தார். உடனே பெரியவா சொன்னார், எனக்கு தெரியும் காத்தால் நீ தினமும் காஃபி குடிக்கலன்னா உன்னை ஏதோ மாதிரி இருக்கும். நீ காஃபி வழக்கமாக குடிச்சிருவியே, அதனால தான் நான் அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்க சொன்னேன். அதான் நீ குடிச்சியோ அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னாரு. அப்போ அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்காது காஃபி குடிக்கலைன்னா, வேற ஒன்றும் இல்லை அது. அதனால் மாப்பெரிவா சொல்கிறா, நீ தினமும் குடிக்கலைன்னா ஒரு மாதிரி உனக்கு இருக்குமே அப்படிங்கிறதுக்கு தான் எனக்கு தெரியும், அதனால தான் பண்ண. பெரியவாவுக்கு இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒன்று இருக்குது. ஒரு அது பெரியவா வயசானவர், பாவம், ஒரு வேதம் சொல்ல வந்திருக்கார். காஃபி குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பெரியவா சொல்லிகிட்டே இருந்தால் கூட, பட் சில சமயம் அவருடைய வயசுக்கு, அவருடைய இதுக்கு, அவர் வித்தத்தை பெரிய ஆளானா காஃபி குடிக்கிறார், பரவாயில்ல, தப்பு இல்லை, அவருக்கு போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரியவா. ஏன்னா அவருக்கு பாவம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு தெரியும். அதனால் பரமேஸ்வரன் எல்லாத்துக்கும் இறங்கி வரவர். அதனால் எல்லாருடைய கஷ்டங்களும் தெரிஞ்சவர். அதனால் அவர் வயசானவருக்கு பாவம் ஒரு குறை இருக்கவானா, அவர் கொஞ்சம் நிம்மதியாக காஃபி குடித்தோன்னா கொஞ்சம் பிரிஸ்காக அவர் பாட்டுக்கு உட்காந்து வேதத்தை சொல்லுவார் அப்படிங்கிறத பரமேஸ்வரனுக்கு தெரியும். அதனால தான் இந்த கொல்லங்கோடு முகாமில் அந்த விஷ்ணுபுரத்துலேருந்து வந்த வேத பண்டிதர் தினமும் கார்த்தால காஃபி குடிக்கிறவர்.
அதனால் வேத சதஸில் வந்து காஃபி கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் அவர் இன்ட்ரெஸ்டடாக கிளம்பி வந்திருக்கார். ஆனால் இங்கே உட்காந்து வந்தவொடனே அவருக்கு நினச்சாரோ இல்லையா காஃபி குடிக்கணும் என்னென்ன மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நினச்சிருக்கார். அவருக்கு காஃபியை கொடுத்து அவர் திருப்தியாக இருக்கணும். மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நம்ம எல்லோரும் திருப்தியாக இருக்கணும்னு தான் அவர் மகாபெரிவா சங்கல்பம் பண்ணுறது. எல்லோரும் அப்படி தான் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதனால் அப்பேற்பட்ட ஒரு வேத வித்வான் வயசானவர் அவர் வந்து ஒரு காஃபி கூட குடிக்க முடியாமல் அவர் மனசில் கஷ்டப்பட்டுண்டு அப்படி இருக்கலாமா? அந்த குறை அவருக்கு வானாமே, அந்த குறை கூட அவருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படி நினைக்கிறவர் யாராக இருக்க முடியும் அப்படின்னா, ஒன்று நம்ம தாயாராக இருக்க முடியும், அடுத்தது நம்ம தாயார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் இருக்கணும். வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த தாயாரால் தான் அந்த குழந்தைக்கு இப்படி இருக்கு அப்படின்னு அந்த நேரத்தில் என்னென்ன ஓணும்னு கொடுக்குறவா யாராக இருப்பான்னா தாயாராக தான் இருக்க முடியும். அதனால் மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் இந்த தாயார் ஸ்தானத்திலிருந்து தன் குழந்தை விஷ்ணுபுரத்துலேருந்து வந்தவரை தன் குழந்தையாக தான் நினைப்பார். அவர் தான் நம்ம எல்லாருக்கும் மாதா வந்து மகாபெரிவா தானே. அதனால் அந்த தன் குழந்தைக்கு காஃபி ஊணுமேன்னு அந்த பண்டிதருக்கு காஃபியை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே இருக்க முடியாது இந்த லோகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர மகாபெரிய பாதமைச்சர்.